ஹாய் மக்களே, இன்றைக்கி நான் ஈஸியான வாழைக்கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 தக்காளி, கார்லிக் 4 பல், ஆனியன் வந்து ஒரு 3, சில்லி 2, கருவாடு 4. கடாயி வந்து ஹீட் ஆன பின்னாடி எண்ணெய் ஊற்றி அது கடுகு போட்டு அப்புறம் கறிவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதங்கணும். ஆனியன் வதக்கிட்ட பின்னாடி தான் கார்லிக் வந்து போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். ஏன்னா ப்ரௌனிஷாக ஆகணும். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகும்போது தான் பச்சை மிளகாய் அதோட சேர்த்து வதக்கணும். 2 தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி வந்து 2 கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அதோடு சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்து, ஏன்னா செட்டியில் வச்சாவே ஒரு தனி டேஸ்ட்டுங்க. 1 ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி நல்லா வந்து ரெட்டிஷாக ஆகணுங்க. 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டு நல்லா அதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு தான் நல்லா ரெட்டிஷாக ஆகணும். ஏன்னா அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்ட பின்னாடி நான் புளி வந்து 1 கப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். புளி தண்ணி 1 கப்பு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் வாட்டர் 1 கப்பு. ஏன்னா வாழைக்கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுடுதண்ணியில் வந்து தனியாக வந்து போட்டு கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த வாழைக்கருவாடை அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கொதி வரும்போது பிரிஞ்சு வரணுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு தேவையானது மாதிரி நீங்கள் ரெசிபி எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா கொதி வந்த பின்னாடி நல்லா கொஞ்சம் கட்டி ஆகிட்ட பின்னாடி நல்லா டேஸ்ட்டு கூட